السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது, எதையும் ரசித்து ஓத வேண்டும். அல் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை கேட்கிறோம் என்று சொன்னாலோ, அல்லது அல் குர்ஆன் ஷரீஃபை ஓதுகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்தாலோ, அந்த அல் குர்ஆன் ஷரீஃபை ஆசையுடன் ரசித்து ஓத வேண்டும். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், சில உணவு பிரியர்கள், ஒரு உணவு கிடைக்கிறதுன்னு சொன்னால் அதை டேஸ்ட்டாக இருக்குதா, காரமாக இருக்குதா, எப்படி ருசியாக இருக்குது, அதனுடைய சுவை எப்படி இருக்கும் என்று ரசித்து அதை அனுபவிக்கக்கூடியதை பார்க்குறோமா இல்லையா? அல்லது சில பேர் ட்ரெஸ்ஸு விஷயத்தில் ரசித்து உடுத்துவாங்க. இந்த மாதிரி பிராண்டட் ஷர்ட்டு தான் நான் போடுவேன், பிராண்டடு பேண்ட்டு தான் நான் போடுவேன், பிராண்டடு ஷூ தான் என்னப்பா அதை நான் பயன்படுத்துகிற பொழுது அதனுடைய ரசனையே வேற, அப்படி சொல்கிறோமா இல்லையா? அதுபோல் அல்லாஹுவின் அல் குர்ஆன் ஷரீஃபை படிக்கிற பொழுது, அல்லாஹுவினுடைய வேதத்தை படிக்கிறோம் என்கிற அந்த ஆழ்ந்த சிந்தனையோடு ரசித்து ஓத வேண்டும். அப்படி எந்த ஒரு மனிதன் அந்த அல் குர்ஆன் ஷரீஃபை ரசித்து விளங்கி யார் ஒருவன் ஓதுகிறானோ அதற்குண்டான பலனை அவன் அனுபவிப்பான் என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் ரமலானுடைய சமயத்தில் பள்ளிவாசலில் அப்படியே வலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இரவு நேரமாக இருக்கிறது. அப்படியே ரோந்து பணியில் அப்படியே வருகிற பொழுது ஒரு பள்ளிவாசலில் ரமலானுடைய காலத்தில் அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனங்கள் ஓதி தொலை வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அந்த காலத்தில் கரண்ட் கிடையாது அல்லவா? வெளிச்சத்திற்காக வேண்டி அந்த சிமிலி விளக்கு, அந்த விளக்கை ஏற்றி அந்த வெளிச்சத்தில் சஹாபா பெருமக்கள்லாம் நின்று அல் குர்ஆன் ஷரீஃபை மெதுவாக அழகான ஒரு குரலோடு, அழகான தஜ்வீதோடு, அழகான முறையில் ஓதிக்கொண்டிருப்பதை அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் தராவீஹ் தொழுகையில் ஓதப்படுகிற அந்த வசனங்களை கேட்ட அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை முடிந்த சமயத்தில் அங்குள்ள சில சஹாபாக்களை அழைச்சி, ஓ சஹாபா பெருமக்களே, தராவீஹ் தொழுகையினுடைய சமயத்தில் அல் குர்ஆன் ஷரீஃபை நிதானமாக தெளிவாக நீங்கள் ஓதி தொழுகிறீர்களே, உங்களுடைய கபரில் அல்லாஹ் வெளிச்சத்தை ஏற்படுத்தும் என்று துஆ செய்வார்கள். உங்களுடைய கபரிலே அல்லாஹ் ஏற்படுத்தி தரக்கூடிய அதிகமான நூறானியத்தை ஏற்படட்டும் என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, சாதாரண நாட்களில் திருக்குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை விட மற்ற நாட்களிலே திருக்குர்ஆன் ஷரீஃபை ஓதுகிற பொழுது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை தருவதாக நபி அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதிலேயும் குறிப்பாக இரட்டிப்பு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய, ஆடி ஆஃபரை போன்று அதிகமான நன்மைகளை அள்ளி அள்ளி தரக்கூடிய இந்த ரமதானை அடைந்திருக்கிறோம். இந்த ரமதானுடைய காலத்திலே எந்த அளவிற்கு நாம் குர்ஆனை ஓதுகிறோமோ, அந்த குர்ஆனை ஒரு பொடுபோக்காக இல்லாமல் குர்ஆனை முறையாக தெரிந்து அதனுடைய ஆயாத்துகளை புரிந்து நாம் ரசித்து ஓதுகிற பொழுது அல்லாஹ் 10 நன்மைகளை விட அதற்கு பகரமாக 10 விதமான தரஜாக்களை தருகிறான். 10க்கு 10ஆக அதிகமான நன்மைகளை தருகிறான் என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அப்போது ரமதானுடைய மாதம் நமக்கு கிடைத்து விட்டால், இந்த ரமதானுடைய மாதத்திலே தராவீஹ் தொழுகையில் அல் குர்ஆன் ஷரீஃபை ஓதி தொழுகுவது, அல் குர்ஆன் ஷரீஃபில் சின்ன சின்ன சூறாக்கள் ஓதி தொழுகுவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய அதிகமான ஆயாத்துகளை நாம் நிறைவோடு அதை ரசித்து ஓதுகிற பொழுது அந்த தொழுகையில் அல்லாஹுவே லகித்து விடுவான்
என்னுடைய அடியான் இந்த தொழுகையில் அல் குர்ஆன் ஷரீஃபை எப்படி அழகாக ஓதுகிறான் பாருங்க. சில இடங்களில் அல் குர்ஆன் ஷரீஃபை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய சில ஹாஃபில்கள் அந்த ஆயத்துகளுடைய வசனங்கள் புரியாத அளவிற்கு ரொம்ப வேகமாக ஓதுறாங்க. அந்த அளவுக்கு ஓதாமல் கொஞ்சம் நிதானமாக 1 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய தொழுகையை 1.5 மணி நேரத்தில் முடிக்கலாம், தவறு கிடையாது. அதனால் கொஞ்சம் நிதானமாக ஓதணும். நாம் ஓதுகிற அந்த வசனங்களை நமக்கு பின்பு நின்று தொழக்கூடிய அந்த மஅமூம்கள், தொழக்கூடிய மக்கள் ஓதுகிற அந்த வசனங்களை அவர்களுக்கு புரியுதோ புரியலையோ அவங்க ரசித்து கேட்கணும். அதுபோல் ஹாஃபில்கள் ஓதணும். அப்படி ஓதுவதை நல்ல ஒரு பழக்கமாக அமைத்து கொள்ளணும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. குர்ஆனோடு நாம் ரமதானை அமைத்து கொள்வோம். அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய பொருட்டினால், இந்த ரமதானுடைய பொருட்டினால் அல்லாஹ் நம்முடைய இவ்வாழ்வையும் மறுமை வாழ்வையும் வெற்றிக்குரியதாக அமைத்து தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.